வணக்கம் நண்பர்களே, கருப்பாய ராசி பலனில் உங்களை வரவேற்கிறோம். இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? சின்ன சின்ன சந்தோஷங்களும் கொஞ்சம் கவனித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் நல்லா அமைதியாக நிதானமாக ஒவ்வொரு வேலையும் ரசித்து செய்யக்கூடிய நாளாக தான் இன்றைக்கு உங்களுக்கு அமையுது. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உங்கள் அம்மா ஒரு சின்ன வேலையை சொன்னாங்கன்னா, ஏம்மா இந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்மா இந்தா முடிக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதானமாக செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய நாள் குடும்பத்தில் நல்ல சூழல் தான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய நேரம் வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்குது. அவங்க அப்பா ஒன்று சொல்லுவார், இந்தா நான் சின்ன பிள்ளையில் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஆரம்பிப்பார். அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நாள் தான் இன்றைய நாளாக உங்களுக்கு அமையுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாயிடுச்சு, இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசையில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கும். அவங்க அந்த சின்ன வார்த்தையை வச்சு உங்களை ப்ளேம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி நண்பர்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு மட்டும் நினச்சி ஜாலியாக இருக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக உங்கள் வார்த்தையை பார்த்து பேசுங்க. ஒரு சில வார்த்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அது சீரியஸாக மாறி உங்களுக்குள்ள நண்பர்களிடையே சண்டை சச்சரவு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே சந்தோஷத்தை நண்பர்கள்கிட்ட கொண்டு போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தை உங்கள் நண்பர்களிட பேசிகிட்டு இருக்கையில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சீரியஸாகி தோன்றி உங்கள் நண்பர்களிடையே ஒரு சண்டை வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் அந்த சண்டைக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடுறதுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். இது தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களிட ஒரு கவனமாக நிதானமாக பேசி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடையே சண்டை வர வாய்ப்பு குறைவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் இன்றைக்கி அதுக்கு நல்ல ரிசல்ட்டு ஒரு சக்ஸஸ் தான் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பாஸுக்கிட்ட ஒரு பாராட்டு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் வேலையில் பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் ஒரியும் டென்ஷனும் தேவையில்லை. நீங்கள் நல்லாவே பார்க்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கு நாள் உங்களுக்கு அமையுது. அடுத்து உங்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கையில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை பார்ப்பீங்க. சரி ஆன்லைன் ஷாப்பிங்கை பார்த்துட்டு அதை ஆர்டரும் கூட போட்டுருவீங்க. ஆனால் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு தேவையில்லாததாக அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆன்லைன் ஆஃபரை பார்த்து வாங்கினாலும் சரி, இல்லை ஏதாச்சும் இன்றைக்கி செலவு பண்ணாலும் சரி, இந்த செலவு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு 1க்கு 2 முறை யோசித்து செலவு பண்ணிங்கன்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவாகாமல் ஒரு பணத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நலத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாளில் உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். உடல் நலத்தை பற்றி கவலை வேண்டாம். இருந்தாலும் உங்கள் உடல் நலமாக இருந்தாலும் கொஞ்சம் சோர்வு இருக்கும். அதனால் நிறைய தண்ணியை சாப்பிடுங்க, நிறைய கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் படுத்துருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு எப்பயும் போல் வழக்கமாக அதிக நேரம் 12 மணியோ 1 மணியோ அந்தளவுக்கு கொண்டு போயிடுவீங்க. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம மொத்தமாக உங்கள் ராசியில் பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமையுது. நீங்கள் சின்ன சந்தோஷத்தையும் பெரிய சந்தோஷமாக பார்த்து செயல்படக்கூடிய நாள் தான் இன்றைய நாளாக உங்களுக்கு அமையுது. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக இன்றைக்கி இருக்குது. அப்புறம் நீங்கள் இதில் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:15 1:30 வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் எந்த நல்ல காரியமும் செய்ய வேண்டாம்.